ரொட்டீன் டியூட்டிஸ்னா வழக்கமான கடமைகள். ஐ வேக் அப் அட் 5 o'clock in the morning every day. நல்ல பழக்கம் இல்லையா? காலையில் 5 மணிக்கு எழுறது. தினமும் நான் காலையில் 5 மணிக்கு எழுகிறேன். எப்படி சொல்கிறோம்? ஐ வேக் அப் at 5 o'clock in the morning every day. I wash my face and hand. என்ன செய்வேன்? எந்திரிச்ச உடனே என்னுடைய முகத்தையும் கையையும் கழுவுகிறேன். ஐ பிரஷ் மை டீத், பல்ல துலக்கிறேன். அண்ட் தென் ஐ ட்ரிங்க் காஃபி, பிறகு காஃபி சாப்பிடுகிறேன். ஆஃப்டர் தேட் ஐ ரீட் லெசன்ஸ், அதற்கு பிறகு நான் பாடங்களை படிக்கிறேன். ஆஃப்டர் டேக்கிங் பாத் அட் 8 o'clock ஐ டேக் மை பிரேக்ஃபாஸ்ட். குளிச்ச பிற்பாடு 8 மணிக்கு நான் என்னுடைய காலை சிற்றுண்டியை சாப்பிடுகிறேன். மறுபடியும் பாருங்கள். ஐ வேக் அப் அட் 5 o'clock in the morning every day. I wash my face and hand. I brush my teeth and then I drink coffee. After that, I read lessons. After taking bath at 8 o'clock, I take my breakfast. Our school starts at 10 o'clock. எங்களுடைய பள்ளி 10 மணிக்கு துவங்குகிறது. And ends at 4 o'clock. 4 மணிக்கு முடிவடைகிறது. I return home at 5 o'clock. நான் 5 மணிக்கு வீட்டிற்கு திரும்புகிறேன். ஆஃப்டர் ஹேவிங் டிஃபன் சாப்பிட்ட பிற்பாடு ஐ பிளே இன் த கிரவுண்ட். நான் கிரவுண்டில் விளையாடுறேன். ஐ டேக் மை டின்னர் அட் 8 p.m. நான் இராச் சாப்பாட்டை 8 மணிக்கு சாப்பிடுகிறேன். தென் ஐ ஸ்டடி அப் டு 9 o'clock. பிறகு நான் 9 மணி வரை படிக்கிறேன். ஐ கோ டு பெட் அட் 9:30 p.m. நான் இரவு 9:30 மணிக்கு படுக்கைக்கு போகிறேன். மறுபடியும் பாருங்கள் மேலேருந்து. இப்போ இதெல்லாம் டெய்லி ருட்டீனாக இருக்கிறனால நீங்கள் இது மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர்கிட்ட பேசி கூட காமிக்கலாம். இது இப்படியே சின்ன சின்ன வாக்கியமாக இருக்கிறனால ஈஸியாக பேச வந்துடும். சின்ன சின்ன வாக்கியம் பேசி பழகிட்டிங்கன்னா பெரிய வாக்கியம் தானாக வந்துடும். இப்போ பாருங்கள். Our school starts at 10 o'clock and ends at 4 o'clock. I return home at 5 o'clock. After having tiffin, I play in the ground. I take my dinner at 8 p.m. Then I study up to 9 o'clock. I go to bed at 9:30 p.m. Dialogue between father and daughter. தகப்பனாருக்கும் மகளுக்கும் இடையே உரையாடல். அனு, டாடி, ஐ நீட் சம் மணி. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஹவு மச் மணி டு யூ வாண்ட்? எவ்வளவுமா வேணும்? ஐ ஹாவ் டு ரெமிட் காலேஜ் ஃபீ டுடே. காலேஜ் சம்பளத்தை இன்றைக்கி கட்டணும்பா. ஸோ ஐ நீட் 2000 rupees. எனக்கு 2000 ரூபா தேவை. இப்போ இந்த நல்லா கவனிங்க. ஆர்எஸ்ன்னா ருப்பீஸ். ஒரு ஆர்எஸ் ஃபுல் ஸ்டாப் போட்டு 2000 போடுறோம். இது ருப்பீஸ் 2000 படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா தப்புன்னு அர்த்தம். அப்போ எப்படி படிக்கணும்? 2000 rupeesன்னு படிக்கணும். அதான் கரெக்டு மெத்தட். தென் யூ டூ ஒன் திங். அப்போனா நீ ஒன்று செய்யுமா? யூ கோ டு தி பேங்க். நீ பேங்க்குக்கு போ. ஓகே, கிவ் மீ தி பாஸ்புக். எனக்கு பாஸ்புக்கு கொடுங்க.